நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு உடல்ல எங்கேயாவது அழுத்தம் கொடுக்கும்பொழுது, இப்ப நான் வந்து கையில நல்லா புடிச்சு அழுத்துனேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏப்பம் வருது. பாருங்க டாக்டர், இது கண்டிப்பான உண்மைங்க. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்படி வச்சு அழுத்துறேன், எனக்கு வாயில ஒரு ஏப்பம் வருது பாருங்க. இங்க அழுத்துறேன், எனக்கு வாயில ஏப்பம் வருது பாருங்க. அப்படியெல்லாம் சொல்றீங்க. அந்த வாதம் உடல்ல வந்துச்சுன்னா, அதாவது அதிகரிச்சதுன்னா, உடல் நமக்கு நார்மலா எந்த வேலையுமே செய்ய முடியாது. சாப்பிடவும் முடியாது. நெறைய பேருக்கு வாதம் அதிகரிச்சு வறண்ட தன்மை ஏற்பட்டு மோஷன் போகவும் முடியாத மாரி மலச்சிக்கல் ஏற்பட்டு, மலச்சிக்கல் இருந்தா தொடர்ந்து என்ன ஆகுது? உடல் வறட்சி ஏற்பட்டு, ஜாயிண்ட்ஸ்ல அந்த வறட்சி ஏற்பட்டு, அப்படியே நமக்கு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை வருது. சிம்பிளா இதற்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிபி எவ்வளவு இருக்கு? சுகர் எவ்வளோ இருக்கு? கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு ஏற்ற மாரி மருந்துகள நம்ம எடுத்துக்கலாம். பேசிக்கா இதுக்கு வந்து பார்த்தோம்னா, சரக்கொன்றை குடிநீர் உங்களுக்கு பயன்படுங்க. அந்த வாதம், பித்தம், கபம் 3 உடலினருக்கும் ஏற்ற மாதிரியான சரக்கொன்றை குடிநீரை நீங்க பயன்படுத்தலாம்.